வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? ஜெகத் ரட்சகன் இதுக்கு வேற பண்ணலாம். வெளுத்து வாங்கிய பாமக பாலு. தோல்வி பயம் காரணமாக அரக்கோணம் தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் அதனை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டுமெனவும் பாமக வேட்பாளர் பாலு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பாமக வேட்பாளர் பாலு, ஜெகத் ரட்சகன் மட்டுமல்ல, யாரும் என்னை விலை கொடுத்து வாங்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். என்னுடைய தேர்தல் பிரச்சார பரப்புரையில் ஜெகத் ரட்சகனுடைய முகத்திரையை கிழித்து அவருடைய சாயம் வெளுக்க தொடங்கி இருக்கிறது. அதன் காரணமாக தோல்வி பயம் ஏற்பட்டு என் மீது அவதூறை பரப்பி வருகிறார். அவரும் அவருடைய உறவினர் காமராஜ் என்பவரும். இதோடு அதை ஜெகத் ரட்சகனும் அவருடைய உறவினர் காமராஜும் நிறுத்தி கொள்ள வேண்டும். தமிழக உளவுத்துறையை வைத்து ஏதோ என்னை சரி பண்ணி விட்டதாக ஒரு செய்தியை உளவு விட்டு வருகிறார்கள். கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறேன். இந்த வழக்கறிஞர் பாலு யார் என்பதை ஜெகத் ரட்சகன் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ தொழில் செய்யக்கூடிய ஜெகத் ரட்சகன் வேற ஏதாவது ஒரு தொழிலை செய்யலாம். இதை சொல்வதற்கு வெட்கமாக இல்லை. இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு தூக்கு மாட்டிட்டு சாவலாம். நான் சொல்றேன், இந்த நேரத்தில் ஜெகத் ரட்சகா ஒழுங்கா நடந்துக்க. நீ எத்தனையோ பேரை பார்த்துருப்ப. நீ இல்லை, உங்க அப்பா இல்லை, உன் குடும்பம் இல்லை, உங்க கட்சி இல்லை, உன் தலைமை இல்லை, யாரும் என்னை விலை கொடுத்து வாங்க முடியாது. என்னை விலை கொடுத்து வாங்கறதுக்கு இன்னொருத்தன் பிறக்கணும், தெரிஞ்சுக்க. இந்த இடத்துல சொல்ற, தோல்வி பயத்துல என்ன பேச தெரியாம புலம்பிட்டு இருக்க நீ. உன் கண்ணில் நான் தோல்வி பயத்தை பார்த்துட்டேன். இன்னைக்கு சொல்றதுதான், நான் ஒழுங்கா நடந்துக்க, ஒழுங்கா தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்க. நீ சாராய வியாபாரி, நீ கோடி கோடியா கொள்ளையடிச்சு 50,000 கோடி சொத்து சேர்த்து வச்சிருக்காங்கிறத இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த தொகுதி மக்கள்கிட்ட நான் வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்கேன். அதனால சொல்றேன், ஒழுங்கா நடந்துக்க. இனி என்னை பற்றி அவதூறாக பேசுறேன்னு வச்சுக்க, என்னுடைய கடந்த கால வரலாறை பார். உயர் நீதிமன்றத்தில் நான் வழக்கறிஞராக இருந்து பணியாற்றிய போது நான் எப்படி செயல்பட்டு இருக்கிறேன் என்பது பார். உன்ன மாதிரி எச்சப்பய கிடையாதுதான், உன்ன மாதிரி பொறுக்கி பய கிடையாதுதான், உன்ன மாதிரி காசுக்காக எந்த வேலையும் செய்யக்கூடியவனா கிடையாது. என்னை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் எடுத்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் இடம்பெற்றிருக்கிறேன். இந்த தேர்தல் நான் வெற்றி பெற்றே தீர்வேன். உன்னுடைய சாயம் வெளுத்து போச்சு. அதனால இன்னைக்கு இந்த அவதூற பரப்புற இதையெல்லாம் நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை.